மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசு வழங்கப்படுவது. அதே போன்று இரண்டாவதாக சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட கைக்குறிச்சி தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய காளைக்கு பொன்குமார் சார்பாக நாட்டு பசுமாடு வழங்கப்படுகிறது. அதை காளை உரிமையாளர் பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறந்த காளையாக குளமங்கலத்தை சேர்ந்த சிறிதரன் அவர் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக குளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சிறிதரன் என்பவரின் காளை உரிமையாளருக்கு இரண்டாவது சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. கைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கு பொன்குமார் சார்பாக நாட்டு பசுமாடு பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது சிறந்த வீரருக்கான தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த வீரருக்கு வழங்கக்கூடிய காரினை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள். இரண்டாவது சிறந்த மாடுபிடி வீரருக்காக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இரண்டாவது பொதுமை சேர்ந்த பிரபாகரன் அவர்களுக்கு சிறந்த மாடுபிடி வீரர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த காளையாக குளமங்கலத்தை சேர்ந்த சிறிதரன் அவர் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக குளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சிறிதரன் என்பவரின் காளை உரிமையாளருக்கு இரண்டாவது சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. கைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கு பொன்குமார் சார்பாக நாட்டு பசுமாடு குழுவினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. குளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சிறிதரன் என்பவரின் கால் சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. இரண்டாவது பரிசாக கைக்குறிச்சி கிராமத்தில் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு பொன்குமார் சார்பாக நாட்டு பசுமாடு மாண்பு அணிவர்கள் களத்தில் வந்து வழங்குகிறார்கள். பொன்குமார் சார்பாக பசு கன்றுடன் கூடிய பசு நாட்டு பசுமாடு அமைச்சர் அவர்கள் கீழே களத்திற்கு சென்று வழங்குகிறார்கள். அந்த பிரேஸ் கொடுத்து பேட்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அவிழ்க்காத பின்னால் புறவாடியில் உள்ள அவிழ்க்காத காளை மாடுகளுக்கு விழா கமிட்டியினர் பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவிழ்க்கப்படாத காளைகளுக்கு புறவாடியில் உள்ள காளைகளுக்கு பரிசு பொருட்கள் அனைத்து காளைகளும் பரிசு பொருட்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புறவாடியில் அவிழ்க்கப்படாத உள்ள காளைகளுக்கு விழா கமிட்டியினர் பரிசு பொருட்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இரண்டாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை பிடித்து இருவர் முதலிடம் பிடித்திருந்த நிலையில் குலுக்கல் முறையில் 16 காளைகளை பிடித்த அஜித்துக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. கார் பரிசாக அவருக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல 16 காளைகளை தழுவிய மற்றொரு நபரான பிரபாகரனுக்கு 2ஆம் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதும்பு பிரபாகரன் குலுக்கல் முறையில் 2ஆம் இடம் பிடிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்தி 11 காளைகளை பிடித்து 3வது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 870 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருந்தன. இதில் பல்வேறு மாடுபிடி வீரர்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக களம் கண்டிருந்தார்கள். அதில் 16 காளைகளை பிடித்த அஜித்துக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்தி 11 காளைகளை பிடித்து 3வது இடம் பிடித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.